ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் மைக்ரோஸ்கோப்பை எப்படி சர்வீஸ் பண்ணுறதுன்றத டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு 4 நம்பர்ஸ் ரெக்டிஃபை பண்ணியாச்சு. இது உங்களுக்கு டெமோக்காக நான் ரெக்டிஃபை பண்ணுறதை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட் மைக்ரோஸ்கோப் பற்றிலும் இந்த நாபம் இருக்கு இல்லைங்களா, இந்த நாபம் வந்து மேலே ஆஃப் பண்ணிங்கன்னா இந்த யூனிட் மேலே வந்துடும். ஸோ இதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க, கிளிப்பு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த இந்த மேலே சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்க்ரூ இல்லாட்டி நாப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை லூஸ் பண்ணிங்கன்னா இந்த கண்டென்சர் யூனிட்டு வெளியில் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த யூனிட் பார்த்தீங்கன்னா இப்படி வெளியில் இழுத்தாலே இது வெளியே வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த நார்மல் ப்ரஷ் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இந்த டஸ்ட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஜென்ரலாக அப்ராக்சிமேட்டாக ஓரளவு க்ளீன் ஆன உடனே இந்த மாதிரி ஒரு நார்மல் கிளாத் எடுத்துக்கங்க. எடுத்து ஒரு டைம் ஃபுல்லாக துடைச்சிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து மெயின் ஜஸ்ட் ஒரு பாடி மட்டும்தான். அது இதுக்குள்ள ஓரளவு க்ளீன் பண்ணி வச்சு தனியாக வச்சுருவோம். ஸோ இப்போ அதுக்கு அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா இந்த மிரர். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஃபைபர் கிளாத் மெட்டீரியல் வாங்கிக்கிங்க. இல்லை அப்படின்னா இது மாதிரி காட்டனில் இந்த மாதிரி துணி எடுத்துக்கங்க. ஸோ இதை எடுத்துட்டு இது மாதிரி மேலே நம்ம கூலிங் கிளாஸ் துடைக்கிற மாதிரி துடைச்சிங்கனாலே போதுமானது. நார்மலாக இது மாதிரி துணியில் வச்சு துடைச்சாலே மோஸ்ட்லி கிளியர் ஆகிடும். ஒருவேளை கிளியர் ஆகலை அப்படின்னா இந்த மாதிரி ஐபிஏ, எத்தனாலு, ஜைலின்னு இது மாதிரி ஏதோ ஒன்றா லைட்டாக இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கங்க. மெட்டீரியல் முடிஞ்சளவுக்கு வைக்காதீங்க, துணியிலேயே ஸ்ப்ரே பண்ணிக்கங்க. அது வெட்டாக இருக்கும்போதே ஒரு டைம் இப்படி தொடச்சி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் ரஸ்ட் இருந்ததுனால டஸ்ட் ஏதாவது ரொம்ப நாளாக செடிமெண்ட் ஆகிருந்ததுன்னா அதெல்லாம் எல்லாமே கிளியர் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா க்ளீனாக இருக்குது. ஸோ இதை வந்து ஃபஸ்ட் அட்டாச் பண்ணிடுவோம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இதில் அட்டாச்மெண்ட் பண்ணும்போது ஒரு நேரத்தில் இது வந்து லூஸாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் ஒரு சின்ன கேப் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, இது வந்து லைட்டாக ஸ்க்ரூ ட்ரைவரில் ஏதோ ஒரு பீஸில் லைட்டாக இப்படி நெம்பி விட்டால் போதும், கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது கொஞ்சம் டைட்டாக போகும். ஓகேங்களா? ஸோ அந்த இது வந்து கண்டென்சர் யூனிட்டு. ஸோ இதான் கீழே இருக்கிற அந்த லைட் சோர்ஸை லெஃப்ட் சைட் பண்ணும்போது இது முடிஞ்சளவுக்கு ப்ராடாக்கி இந்த நம்ம ஸ்லைடு மேலே ஸ்ப்ரெட் பண்ணோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா செம்ம டஸ்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ இதே அதே போல் தான் முடிஞ்சளவுக்கு இந்த ஜென்ரல் யூனிட்டுக்கு ஒரு துணியும் லென்ஸ் கிளீனிங்க்கு ஒரு துணியும் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதே நான் ஜென்ரலாக க்ளீன் பண்ண அதே துணி இதுதான் இதையும் க்ளீன் பண்ணுறேன். ஏன்னா இதெல்லாம் பெருசாக வந்து ஸ்க்ராச்சஸ் விழுகாது, ஏன்னா ஃபைபர் கிளாத்து அது. ஸோ ஸ்க்ராச்சஸ் விழுகாது. அட் சேம் டைம் இதுக்கெல்லாம் வந்துட்டு பெருசாக சொல்யூஷன் போட்டு க்ளீன் பண்ணுறதா இது வேண்டியதில்லை, ஏன்னா இதுலலாம் அவ்வளோக்கு டஸ்ட்டு படியாது. அப்படி படிச்சதுனாலும் இந்த மாதிரி நார்மல் ப்ளோ பண்ணும்போதே நார்மல் வாயால் வச்சுட்டு இது பண்ணும்போதே மோஸ்ட்லி டஸ்ட் வெளியே போயிடும். ஓகேங்களா? ஸ்டிச் இதே ரெடி ஆகிடுச்சு. இதில் மேலே டாப்பில் இந்த யூனிட்டையும் கழட்டிங்கன்னா உள்ள ஒரு லென்ஸ் இருக்கும், அதே க்ளீன் பண்ணிக்கும். ஸோ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்துட்டு சைடு வச்சதுக்கப்புறம் எங்களுக்கு சுத்தமாக டிம்மாக தெரியுது, பிரைட்னஸே இல்லை அப்படிம்பாங்க. அது என்ன ரீசன்னா இந்த கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஐரிஸ் டயஃப்ரம்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து அப்பாச்சர் அந்த ஒரு ஸ்விட்ச் இருக்கு இல்லைங்களா. ஸோ இது வந்து பசங்க லாக் பண்ணி வச்சுருவாங்க தெரியாமல்.
ஸோ இதை லாக் பண்ணிட்டு கரெக்ட் லைட் சோர்ஸ் மேலே வராது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கனாலே இது சரியாயிடும். அதுக்கப்புறம் இந்த மிரர்னோட ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா 45 டிகிரி. எந்த இடத்துல லைட் சோர்ஸ் நமக்கு நல்லா பிரைட்டாக வருதோ அது வந்து 45 டிகிரி வைக்கும்போது இது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இங்கே வர்ற லைட் சோர்ஸை அப்சர்வ் பண்ணி ஸ்லைடு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு கண்டென்ஸ் பண்ணி கொடுக்கறது தான் இந்த யூனிட்டு. ஸோ இது இப்போ வந்து முடிஞ்சளவுக்கு இந்த ஐரிஸ் டயஃப்ராம் வந்து மூவ் பண்ணுறது வந்து முடிஞ்சளவுக்கு ரைட் சைடில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. ஸோ இப்போ இதையும் பிளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு மட்டும் டைட் வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் மைக்ரோஸ்கோப்பில் எல்லாமே மோஸ்ட்லி கிட்டத்தட்ட ஒரு 90% எல்லாமே பிளாஸ்டிக்ல தான் இருக்கும். அதனால நீங்கள் ஓவராக டைட் பண்ணீங்கன்னா எல்லாமே உடஞ்சிரும். அதனால ஜஸ்ட் ஒரு ஹேண்ட் டைட் மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த யூனிட்ல பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஃப்ரீயாக மூவ் ஆகும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த நட்டு இருக்கு இல்லைங்களா, இதை வந்து ரைட் சைடில் ரொட்டேட் பண்ணணும். இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நம்ம கையில் வச்சு இது மூவ் பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக மூவ் ஆகணும். ஸோ அந்த ஒரு கண்டிஷனை வர அளவுக்கு இது நீங்கள் ஆப்போசிட் டைப் பண்ணிங்கனாலும் இதுவும் சரியாயிடும். அதுக்கப்புறம் இது வந்து ஃபைன் டியூனிங்னா சின்ன எம்எம் லெவலில் மூவ் பண்ணுறது இந்த யூனிட்டு. ஸோ இது வந்து கோர்ஸு கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவிங் டிஸ்டன்ஸ் வந்து இது வந்து ஜஸ்ட் லைட்டாக ஒரு ரொட்டேட் பண்ணாலே இந்த மெட்டீரியல் வந்து நல்லா ஃபாஸ்ட்டு கீழே மூவ் ஆகும். ஸோ அடுத்து அந்த கோர்ஸு இதுதான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைடு வந்து அந்த ஸ்டேஜ் வந்து தானாக கீழே இறங்குது அப்படின்னு. அதுக்கு ரீசன் என்னன்னா இந்த இடத்துல ஒரு ஒயிட் கலர் டெப்டான் போட்டு மூடி வச்சிருக்காங்க. இதுக்குள்ள ஒரு நட்டு இருக்கும். அந்த நட்டு வந்து லூஸ் ஆகிடும். அப்போ என்ன பண்ணலாம்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி ஸ்டேஜ் தானா கீழே இறங்குதுன்னு சொல்ற எல்லாத்துக்கும் இது இப்படி பிடிச்சிக்கங்க. அப்படியே ஆப்போசிட்டா ரொட்டேட் பண்ணும். இது வந்து ஃப்ரண்ட்லயும் இது ரைட் பேக்லயும் மூவ் பண்ணீங்கன்னா ஒரு சுத்தம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக நினைக்கும். மோஸ்ட்லி அதுக்கப்புறம் கல்டாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யூனிட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது எதாவது லூஸாக இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. ஒருவேளை லூஸாக இருந்ததுன்னா இந்த ஸ்க்ரூ வச்சு இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பா டைட் பண்ணிக்கங்க. அண்ட் தென் இது அதே போல தான். இதில் வந்து ஐபிஎஸ் வெளியே எடுத்துக்கோங்க. லென்ஸை தனியாக கழட்டிக்கங்க. ஜஸ்ட் இது வந்து யூனிவர்சல் த்ரெட் தான். எந்த லென்ஸ் எந்த பிராண்டாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகும். ஸோ நார்மலாக லூஸ் பண்ணிங்கன்னா லூஸ் ஆகிடும். அவ்வளோதான். ஓகே. ஸோ இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிப்போம். ஸோ சம்டைம்ஸ் இந்த யூனிட் மட்டும் கொஞ்சம் லூஸாக இருக்கும். அதுக்கு இந்த சென்டரில் இருக்கிற ஸ்க்ரூவை கொஞ்சம் டைட் பண்ணிங்கனாலே சரியாயிடும். ஒருவேளை ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னீங்கன்னா இந்த 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 மூவிங் பார்ட்டுக்கும் டேபிள் பார்ட்டுக்கும் நடுவில் ஒரு கொஞ்சோண்டு சின்ன ஆயில் ஏதாவது விட்டிங்கனாலே கொஞ்சம் ஃப்ரீயாக மூவ் ஆகும். ஸோ இதை வந்துட்டு இது வந்து லைட்டாக கரெக்டாக அந்த ஒரு ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்லாட்டில் வச்சுட்டு லைட்டாக கொஞ்சம் மூவ் பண்ணீங்கன்னா இந்த த்ரெட்டும் இந்த உள்ள இருக்கிற த்ரெட்டும் மேட்ச் ஆகிடும். ஒன்று லைட்டாக கொஞ்சம் அமுத்தி பிடிச்சிட்டு மூவ் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகேங்களா, அவ்வளோதான். ஸோ இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் கீழே டவுன் பண்ணீங்கன்னா டவுன் ஆகாது. ஏன் அப்படின்னா இந்த இன்னர் த்ரெட்டும் அவுட்டர் த்ரெட்டும் டோட்டலி ஓப்பன் ஆகிடும். அப்புறம் லைட்டாக கொஞ்சம் கீழே தள்ளிட்டு இது ரொட்டேட் பண்ணீங்கன்னா மூவ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நாப் இருக்கும். இது ஆக்சுவலி இந்த மூவிங் பார்ட் வந்து இந்த ஸ்லைடை உடைக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸோட ஸ்டாப் ஆகுற மாதிரி இந்த ஸ்டார்ட் இருக்கு. இதை நான் வந்து உங்களுக்கு ஃபைனலாக ஸ்லைடு வைக்கும் போது நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். மோஸ்ட்லி இது எதை பேஸ் பண்ணி வரணும் அப்படின்னா மேக்ஸிமம் ஹைட்டு எந்த லென்ஸ் நீங்கள் மாட்டிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த டிஸ்டன்ஸை வைக்கணும். ஸோ இது வந்து ஒரு 100x இருந்ததுன்னா 100x கரெக்டாக அந்த ஸ்லைடில் பட்டு ஒரு 1 mm கேப் இருக்கிற மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இல்லை 45 இல்லை 60 மட்டும் தான் இருக்கணும். அந்த 65 கீழே வச்சு ஸ்லைடும் அதுவும் டச் ஆகிற கண்டிஷனுக்கு கூட இது ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு இது நீங்கள் த்ரெட்டை போட்டு வச்சுக்கணும். ஸோ இது வந்து மேலே டைட் பண்ணீங்கன்னா உள்ள பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் இது போய் நின்று இந்த யூனிட் கீழே வராமல் தடுத்துக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து இவ்வளோ தூரம் ஸ்டேஜோடு நின்றுச்சா, இப்போ வந்து நான் இதை இன்னும் லூஸ் பண்ணனா இன்னும் அது கீழே இறங்கும்.
இது பார்த்தீங்களா இவ்வளோ தூரம் கீழே நகருது. ஸோ அதனால மேக்ஸிமம் மேக்னிஃபைங் லென்ஸ் எது போட்டிருக்கீங்களோ அதை வச்சு நீங்கள் டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்லைடு கிளாம்பு. ஓகே, ஸ்லைடு கிளாம்ப் போட்டேன். ஸோ இப்போ அதுக்கு அடுத்தாவில் பார்த்தீங்கன்னா இது வந்து வைடு ஃபீல்டு ஐபிஎஸ், இது வந்து ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் 10x, இது 45x. ஸோ இந்த மாதிரி ஆப்ஜெக்டிவ் லென்ஸ்லாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இது இன்னர் சைடில் அவ்வளோ சீக்கிரம் டஸ்ட் போகாது. ஸோ அப்படி நீங்கள் டஸ்ட் போயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு சின்ன ப்ளோயர் மாடல் ஒன்று இருக்கும். அந்த மாதிரி ப்ளோ பண்ணுற ஒரு சின்ன ப்ளோயர் ஒன்று இருக்குது, ஹேண்ட் ப்ளோயர். ஸோ அந்த ப்ளோயர் வச்சு நீங்கள் புஷ் பண்ணி எடுத்தீங்கனாலே மோஸ்ட்லி அந்த டஸ்ட் எல்லாம் வெளியே வந்துடும். அப்படி ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னு நீங்கள் டவுட் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி காட்டன் பட்ஸ் வாங்கிக்கிங்க. காட்டன் பட்ஸ்லேயும் வந்து இந்த ஸ்டிக் இருக்கு இல்லைங்களா, இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கிங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வச்சு நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போதே இந்த ஸ்டிக்கு இது மாதிரி வரும், பெண்ட் ஆயிரும். அப்போ உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் கிடைக்காது. ஸோ இது வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கிங்க. ஜஸ்ட் இதில் வந்துட்டு நார்மலாகவே சும்மா பிளைனாக உள்ள அந்த ஹோல்ஸ்குள்ளே வச்சு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாமல் லைட்டாக இப்போ நம்ம காரை க்ளீன் பண்ணுற மாதிரியே லைட்டாக தொடச்சி எடுக்கிறனால போதுமானது. அதே போல் 10xக்கு ஸோ இதில் பொறுத்தவரை ஸ்டிக்கு தான் ஹார்டாக இருக்கணும் முடிய இந்த ஸ்பாஞ்சு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது. அதனால் இது சாஃப்டாக இருக்கணும், இது ஹார்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கிங்க. ஸோ அதுக்கு அடுத்தாப்புல இது வந்து ஃபுல்லாக கழட்டி க்ளீன் பண்ண அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா இதெல்லாம் வந்து அட்டாச் ஆகி நிற்கும். ஸோ மோஸ்ட்லி அட்மாஸ்பியரில் படக்கூடிய ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த அவுட் ஏரியா தான். ஸோ இந்த அவுட் ஏரியாவில் தான் டஸ்ட்டு போட்டு நல்லா ஃபிக்ஸாக நிற்கும். ஸோ இது வந்து நார்மலாக இந்த மாதிரி பியூர் ஒயிட் கிளாத்து, பனியன் கிளாத்து, காட்டன் கிளாத்து தான் வச்சு கவர் பண்ணி இப்படி தொடச்சி எடுத்தீங்கனாலே போதுமானது. அப்படி தொடச்சி எடுத்தும் நீங்கள் ஸ்லைடு வச்சு பார்க்கும்போது கரெக்டாக கிளியராக வரல அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எந்த துணியில் துடைக்கப்படுறதோ அந்த துணியில் ஸ்ப்ரே பண்ணிக்கங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இதே பண்ணி இப்படி தொடச்சி எடுத்துருங்க. ஸோ வெட்டாக இருக்கும்போது தொடச்சிட்டு மறுபடியும் ட்ரையாக இருக்கிற ஏரியாவில் ஒரு டைம் தொடச்சி எடுக்கணும். இது பெஸ்ட்டு. இந்த மாதிரி கிளாத்து ஒன்றும் ஃபைபர் கிளாத் வாங்கிக்கிங்க, லென்ஸ் கிளீனிங் கிளாத் இருக்கும் அது வாங்கிக்கிங்க. இல்லை அப்படின்னா நார்மல் வந்து பனியன் வாங்கிக்கிங்க. பனியனை வாங்கி அதை பீஸாக ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி கொண்டு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது ரெண்டையும் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ இது ஜஸ்ட் இந்த ஹோல்ஸில் வச்சுட்டு ரைட் டைம் பண்ணிங்கன்னா டைட் ஆகிடும். அவ்வளோதான். இது 10x. இந்த மாதிரி லென்ஸ்ல டஸ்ட்டாக இருந்ததுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்லைடு பார்க்கும்போது எல்லா பக்கமும் புள்ளியாக தெரியுதும்பாங்க. ஸோ அது எல்லாத்துக்கும் காரணம் இந்த டஸ்ட்டு தான். ஸோ இப்போ ஆப்ஜெக்டிவ் மாட்டியாச்சு, மற்ற எல்லா மெட்டீரியல்ஸ் மாற்றி இப்போ வந்து வைடு ஃபீல்டை ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ இது ஓப்பன் பண்ண மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுங்க. பிகாஸ் இதில் என்னன்னா உள்ள வந்து 2 லென்ஸ் இருக்கும். அந்த 2 லென்ஸோட பொசிஷன் மாறுச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஷேப் வந்து அதனோட மேக்னிஃபையிங் ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக நடக்காது. அப்படிங்கன்னா உங்களுக்குன்னா ரொம்ப சின்னமாக தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஐபி நம்ம கண்ணுக்கிட்ட இருக்கிற ஒரு லென்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லென்ஸ் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது. இதில் வந்து ஒரு பக்கம் இப்படி நிற்குது, ஒரு பக்கம் குவிஞ்சு இருக்குது, இன்னொரு பக்கம் குழியாக இருக்குது. ஸோ எப்போவுமே இந்த லென்ஸ் நீங்கள் ஒரு வேளை தெரியாதனமாக கழட்டிட்டு டைரக்ஷன் மாறி போச்சுன்னு நினச்சிங்கனாலும் அது பார்த்துக்கங்க. ஸோ குழி மாதிரி இருக்கிறது நம்ம கண்ணுக்கிட்ட வரணும். அப்போ இதுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. இதில் குவிஞ்சு இருக்கும், குவிஞ்சு இருக்கிறத கீழே வச்சுக்கோங்க, குழி மாதிரி இருக்கிறத நம்ம கண்ணுக்கிட்ட வர மாதிரி மேலே வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுக்குள்ள இன்னொரு லென்ஸ் இருக்கு. ஸோ வைடு ஃபீல்டு ஐபிஎஸை பொறுத்தவரை மோஸ்ட்லி 2 லென்ஸ் வரும். இது ஜஸ்ட் இது மாதிரி துணி வச்சு கிளீன் பண்ணதுக்கப்புறமா ஓரளவுக்கு நீங்கள் வெளியில நல்லா வெளிச்சம் தெரியுமா இருந்ததுன்னா வெளிச்சத்தில் வச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த இமேஜ் கிளியராக தெரியும். அப்படி ஒரு இன்னும் டஸ்ட் இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் இதை ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சொல்யூஷன் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கங்க. ஸோ இது ஒரு டைம் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லென்ஸோட அந்த அவுட்டர் ஏரியாவை மட்டும் நீங்கள் கையில் படுற மாதிரி பார்த்துக்கணும்.
ஸோ இதில் என்ன அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் லென்ஸை பொறுத்தவரைக்கும் ஆப்ஜெக்ட் நம்ம